அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையேயான வர்த்தக போர் மேலும் தீவிரமாகியுள்ள நிலையில் மீண்டும் வரியை உயர்த்த அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது. ஏற்கனவே சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 145% வரி விதித்திருந்த அமெரிக்கா தற்போது அதனை 245%ஆக உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி பரஸ்பர வரி என்ற திட்டத்தின் கீழ் அனைத்து நாடுகளுக்கும் உயர்த்த இறக்குமதி வரிகளை அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 60ற்கும் மேற்பட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக வரி விதிப்பில் இருந்து விலக்கு பெற்றன. இந்த சூழலில் பேச்சுக்கு வர மறுத்த சீனாவுக்கு மட்டும் வரி விலக்கு கொடுக்காத ட்ரம்ப் அந்நாட்டுக்கான வரியை 145%ஆக உயர்த்தினார். பதிலடியாக சீனாவும் அமெரிக்காவிலிருந்து வரும் சில பொருட்களுக்கு 125% வரி விதித்தது. ஆனாலும் உயர் தொழில்நுட்ப பொருட்கள் எனப்படும் ஸ்மார்ட் போன், செமிகண்டக்டர் சிப்கள் மற்றும் கணினிகள் போன்றவற்றுக்கு மட்டும் சீனாவுக்கு அமெரிக்கா வரி விலக்கு வழங்கியது. இதற்கு பதிலாக சீனா தனது உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு அமெரிக்கா உற்பத்தி செய்த போயிங் விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்களை வாங்க வேண்டாம் என உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று ஏப்ரல் 16ஆம் தேதி சீனாவின் பழிவாங்கும் நடவடிக்கை பதிலடி கொடுப்பதற்காக சீனாவுக்கான வரியை 245%ஆக உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை இதற்கான விளக்கத்தில் நடுநிலை இல்லாத வர்த்தகத்தை சமப்படுத்தும் முயற்சி என கூறியுள்ளது. இந்த நடவடிக்கையால் இரு நாடுகளிடம் இடையேயான வர்த்தக உறவுகள் பெரும் இடையூறுக்கு உள்ளாகியுள்ளன.